இன்றைக்கி என்ன வணக்கம் த்ரிஷா எங்காஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன சமையல்னாக்கா, இந்த குட்டி குட்டி கத்திரிக்காய், ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் இது போட்டு ஒரு வெந்தய குழம்பு, வெங்காயம் இல்லாமல், தக்காளி நான் இந்த சைஸ்க்கு ஒரு 4 தக்காளி குழம்புக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த சகப்பு கீரை, இந்த குட்டி குட்டி தண்டு, அதுவும் கூட ஒரு கை அளவுக்கு, ஒரு அரை கைக்கு இருக்கும். கடலைப்பருப்பு, கொஞ்சம் வேர்க்கடலை, இது ரெண்டுத்தையும் போட்டு வேக வச்சுருக்கேன். இது ஒரு கூட்டு இல்லை, காயை மாதிரி பண்ண போகிறோம். இலைக்கு துவரம்பருப்பு வேக வச்சுருக்கேன். இந்த கடாயில் ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். முதல்ல கத்திரிக்காயெல்லாம் போட்டு கொஞ்சமாக லேசாக உப்பு போட்டு கொஞ்சம் அதை குக் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இந்த கத்திரிக்காய்க்கு மட்டும் உப்பு போட்டு கொஞ்சம் இது வேகட்டும். அப்படியே சில்லியே வச்சுருக்கேன், அப்படியே ஆட்டம். இது நல்லாவே நான் குக் பண்ண போகிறேன். ஏன்னா அப்போ தான் நல்லா அப்படியே வெண்ணெய் மாதிரி இருக்கும் சாம்பார் குழம்புல போடும்போது. அதனால் இது இப்படியே ஆட்டம். இங்கே இந்த சைடு நல்லா ஒரு 3 ஸ்பூனு எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த கத்திரிக்காய் நம்ம குழம்புக்கு தாளிக்கலாம். எண்ணெய் நல்லா சுட்டுட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கிட்டோம். நல்லா 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிகிறது. அதுக்கு நல்லா 1 ஸ்பூன் வெந்தயம், வெந்தயம் நல்லா பொரிஞ்சிட்டு ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் இந்த தக்காளி. நீங்கள் வெங்காயம் போடுறதா இருந்தால் இங்கே வெங்காயம் போட்டுட்டு அப்புறம் தக்காளி வதங்கின அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். நான் வெங்காயம் போடலை. இதுவும் கூட கொஞ்சம் கத்திரிக்காயில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், இதில் கொஞ்சம் உப்பு. கடாய் இந்த பக்கம் மாற்றிட்டேன். அது அந்த பக்கம் இன்னொரு கடாய் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி. இப்போ இது தக்காளி நல்லா மசிய வேகணும். நல்லா வேகட்டும். இந்த சைடு அப்படியே இந்த கத்திரிக்காயும் அப்படியே பார்த்துட்டே இருக்கணும். மெதுவாக இது உடையாதபடி. இப்போ இதுவே நல்லா வெந்து போச்சு பாருங்கள். இந்த நீட்டு கத்திரிக்காய் இதுதான் கொஞ்சம் வேகணும். இந்த கத்திரிக்காய் எடுத்துடலாம். அப்புறம் குழம்புல போட்டால் ரொம்ப குழஞ்சிரும். இந்த பாருங்கள், இது எடுத்துடுறேன். இப்போ இது மட்டும் கொஞ்சம் வேகட்டும். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். நல்லா கொஞ்சம் சாஃப்டாக ஆனோம். இப்போயே இன்னும் 2 நிமிஷம். அதுக்குள்ளே இந்த கடாயில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எதுக்குன்னா நம்ம தனியா பருப்பெல்லாம் வறுத்து அரைச்சி தான் நம்ம போட போகிறோம் இந்த குழம்புக்கு. இன்னும் வறுத்து அரைச்சி போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. தேவையான அளவுக்கு காரத்துக்கு மிளகா நான் ஒரு 5-6 மிளகா போட்டுக்கிறேன். 5-6 மிளகா. அதுக்கப்புறம் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுந்து, 2-3 மிளகு. நம்ம அதிலே வெந்தயம் போட்டிருக்கோம், அதனால் ஒரு சிட்டிகை வெந்தயம். நல்லா இப்படி பொன்னிறமாக இது மாதிரி வறுத்துட்டு இதில் 2 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்துட்டோம். இப்போ 1 ஸ்பூன் தேங்காய்,
அதை வந்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். இந்த பக்கம் கத்திரிக்காய் நல்லா ஜம்முன்னு ஆயிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. இதை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இந்த தக்காளி நல்லா மசிச்சுட்டு இது கொஞ்சமாக கலருக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், ஒன்றுமே வரல இதில். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக தான். இப்போது நல்லா ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு ஒரு 2 தரம் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். புளி பார்த்துட்டு சேர்த்துக்கணும். இப்போது இந்த புளி தண்ணி பச்சை வாசனை போகணும், கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்ச அப்புறம் இந்த கத்திரிக்காய் பவுடர் பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன், எல்லாம் போட்டு இறக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி இப்படி கொதிக்கிறது. அந்த காஷ்மீர் சில்லி பவுடரோட பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கும், புளித்தண்ணி பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காயை போட்டுடலாம். போட்டுட்டு இந்த பொடி அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம தனியா, கடலை பருப்பு, அப்புறம் உளுந்து கொஞ்சம், அப்புறம் 2-3 மிளகு, அப்புறம் தேங்காய், இதை வச்சு இந்த பொடி இது வந்து ஒரு ஸ்பூன் எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்துக்கிறேன். நம்ம குழம்பு திக்னஸ்க்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும். இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இந்த 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 பொடியே வந்து இந்த கீரை தண்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதுக்கு போட போகிறேன். அவ்வளோதான். இங்கே பாருங்கள் எப்படி குழம்பு திக்காக இருக்குது. இப்போ இந்த கத்திரிக்காயில் காரமெல்லாம் ஏறட்டும், காரம் உப்பு புளி எல்லாம் ஏறணும். ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு கொதிக்க விடலாம். இங்கே எண்ணெய் வச்சுருக்கேன், இந்த கீரை தண்டு தாளிச்சிடலாம். இதுக்கு வந்து கொஞ்சமாக கடுகு, உளுந்து, உளுந்து நல்லா புரிஞ்சுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் இந்த கீரை தண்டு, சகப்பு கீரையோட அந்த தண்டு, இது நல்லா உப்பு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி. இப்போ நல்லா வதக்கி விடுவோம். இது இலசுக்கு தண்டு தான், உங்களுக்கு இப்படி வதக்கினாவே வதங்கிடும். இது சப்போஸ் வதங்காத மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் லேசாக தண்ணி கழிச்சுக்கலாம். இந்த பொடிசெல்லாம் வதங்கிடும். கொஞ்சம் இது மாதிரி கனமாக இருக்கிறதெல்லாம் வதங்காத மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். நான் இந்த வேக வச்ச தண்ணியே வச்சுருக்கேன், இதே விட போகிறேன். இந்த கடலை பருப்பு வேர்க்கடலைலாம் வேக வச்சோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணி. நம்ம இது கூட்டு மாதிரி இல்லை, பொரியல் மாதிரி தான் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சமாக இந்த கீரை தண்டு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு விட்டுக்கலாம். இது வேகட்டும். இது மாதிரி வெந்துட்டுருக்க சமயத்திலேயே இந்த கடலை பருப்பு வேர்க்கடலை வேக வச்சது அது சேர்த்துக்கலாம். சேர்ந்து வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா நம்ம இந்த பொடி போடலாம். 1 ஸ்பூன் பொடி வச்சுருக்கேன் காரத்துக்கு, அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் மேலே தேங்காய் தூவிட்டு இறக்கிட்டோம்னாக்கா சூப்பரான கீரை தண்டு கறி. இதில் வந்து பட்டாணி போடலாம், மூக்கடலை, கொண்டக்கடலை போடலாம், இது மாதிரி. அப்புறம் காராமணி போடலாம், அப்புறம் அவரைக்காய் கொட்டை இருந்ததுன்னா அதை போடலாம். எந்த காயும் இதுவும் போடலாம், ஸ்ப்ரவுட்டு. இப்போ இது இன்னும் கொஞ்சம் ஆட்டம். இந்த பக்கமும் நல்லா கொதிச்சுட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்து கொஞ்சம் கெட்டியாக வரணும்.
இன்னும் கொஞ்சம் திக்காக வரணும். வந்த அப்புறம் இதுக்கு மேலே வறுத்த வேர்க்கடலை பொடி ஒரு ஸ்பூன் தூவிட்டு இறக்கிட்டோம்னாக்கா நல்லா ஜம்முன்னு ஒரு கத்திரிக்காய் வெந்தய குழம்பு ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஓரத்தில் வந்திருக்கு, நல்லா கெட்டியாகவும் ஆயிருக்கு. இப்படி குத்துற சமயம் இது மாதிரி வர சமயத்தில் நம்ம ஒரு ஸ்பூன் இந்த வறுத்த வேர்க்கடலை பொடி, இது வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டான்னா விட்டுடலாம். நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காக தான். இன்னும் கெட்டிப்படும். நம்ம வத்த குழம்பெல்லாம் எப்படி கெட்டியாக பண்ணுவோம் அது மாதிரி இருக்கும், அதுக்காக தான். இன்னும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எவ்வளோ கெட்டி வேணும் அது மாதிரி பார்த்து சேர்த்துக்கணும். இந்த பாருங்கள், அப்போ தான் இன்னும் கெட்டி ஆகிட்டு பாருங்கள். நம்ம பருப்பு பிசைஞ்சிட்டு இதை தொட்டுன்னு தான் சாப்பிட போகிறோம், அதனால் கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே சிம்மில் வச்சுருக்கேன், இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இங்கே பாருங்கள், நல்லா ஜம்முன்னு சூப்பராக ரெடி ஆகிட்டு, நல்லா இந்த தண்டெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இந்த பாருங்கள், இப்போ இந்த ஒரு ஸ்பூன் இந்த பொடி, நான் காரம் கம்மியாக தான் போடுறேன், ஏன்னா அதில் காரம் இருக்குது, இதில் காரம் கம்மியாக போடுறேன். இதிலே கூட கொஞ்சம் சாதம் போட்டு நெய் பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ இன்னொரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இதுலேயே இந்த வறுத்த வேர்க்கடலை பொடி இருக்கு போடுறேன், இல்லைன்னா தேவையில்லை. இதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய், ஒரு ஸ்பூன் தேங்காய், அவ்வளோதான். தண்டு கறி ரெடி ஆகிடுது, கீரை தண்டு கறி ரெடி ஆகிடுது. இது குழம்பு பாருங்கள், நான் இன்னும் திக்காயிட்டு அப்படியே சிம்லேயே அப்படியே விட்டேன். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய், நல்லா ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய், அவ்வளோதான். சூப்பரான ஒரு கத்திரிக்காய் வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுது. இனியோட லஞ்ச் ரெடி ஆகிட்டு, சாதம், கத்திரிக்காய், ஒரு வெந்தய குழம்பு, அப்புறம் இலைக்கு பருப்பு, அப்புறம் கீரை தண்டு, வேர்க்கடலை, கடலை பருப்பெல்லாம் போட்டு ஒரு கறி, அப்புறம் வெள்ளரிக்காய் பச்சடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.